ஹாய் மக்களே, நாங்கள்லாம் குடும்பத்தோட பெரியாண்டவர் கோயிலுக்கு போயிருந்தோம். அதோட வீடியோ தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கோவில் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டுலேருந்து 15 கிலோமீட்டர் திருநெல்லை என்ற ஊரில் இருக்குது. இந்த கோவிலுக்குள்ளே வந்தாச்சு பாருங்கள். எங்கள் அக்கா என்ன சொன்னாங்க, நீ கோவிலை சுற்றி பார்த்துக்கிட்டே இரு, அதுக்குள்ளே நாங்கள் போய் முடி கொடுத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. சரி, நானும் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எங்கே முடி கொடுக்குறாங்கன்னு போய் பார்த்தா மொட்டை அடிக்கிறாங்க பொழுது அப்படின்னு நினச்சேன். என் வரும்போது என்ன நினச்சிட்டு இருந்தேன், லேடிஸ் வர மொட்டை அடிக்கிறாங்க, அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க, மொட்டை அடிக்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தா மொட்டை அடிக்கல, முடி கொடுக்குறாங்க. முடி மட்டும் கீழே கட் பண்ணுறாங்க. இதுவே ஆம்பளைங்களா இருந்தால் மொட்டை ஃபுல்லாக அடிச்சிட்டு இருப்போம், தாடி மீசை எல்லாம் ஷேவ் பண்ணிட்டு இருப்போம். லேடிஸாக இருக்க கீழே மட்டும் கட் பண்ணிக்கிறாங்க பொழுது. எங்கள் அக்கா முடி கொடுத்து முடிச்ச உடனே அங்கேருந்து வெளியில் வந்தோம். அப்போ தான் எங்கள் அக்கா சொன்னாங்க, பெரியாண்டவருக்கு பன்னீர் வாங்கிட்டு போய் ஒரு பாட்டில் வந்து பன்னீர் மேலே ஊற்றுவாங்கப்பா எல்லாரும், நீயே அந்த மாதிரி ஊற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கடைக்கு விட்டுட்டு போனாங்க. ஒரு பாட்டில் பன்னீர் வாங்கி கொடுத்தாங்க. அதை வாங்குறேன் பாருங்கள். இந்த பாட்டில் தான். இந்த பாட்டிலில் பன்னீர் விற்பாங்க. இந்த பன்னீர் வாங்கிட்டு போய் நம்ம வந்து பெரியாண்டவருக்கு மேலே ஊற்றுறோம். அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல, நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறதுனால எடுக்கலை. இந்த சாமி சிலைக்கு மேலே தான் மேலே ஊற்றுவாங்க அந்த வாங்கிட்டு வந்த பன்னீரை. பன்னீர் ஊற்றி முடிஞ்ச உடனே பொங்கல் வைக்கலான்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லி வாங்க வந்தோம். ஒரு சொல்லி வந்து 20 ரூபா சொன்னாங்க. வாங்கிட்டு வந்தோம். உள்ளே வந்து பொங்கல் வைக்கிறோம் பாருங்கள். சொல்லி வந்து எங்கள் அக்கா வந்து 2 சொல்லி தான் வாங்கினாங்க. ஒரு ஒரு பொங்கலில் பார்த்தீங்கன்னா நல்லா எரியுது, ஒரு பொங்கல் பார்த்தா சரியாகவே எரியல அந்த சொல்லி. அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு அவள் விசிற மாதிரி அந்த ஒரு பாத்திரத்தை வச்சு விசிறிக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சது. எரிஞ்ச உடனே 2 இதுலேயும் பொங்கல் வைக்க ஆரம்பித்தோம். அதை பாருங்கள், தட்டு வச்சு அடுப்புக்கு விசிறிக்கிட்டே இருந்தா எங்கள் அக்கா பொண்ணு. அவளுக்கு மட்டும் சரியாகவே பொங்கல் எரியவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எரிய ஆரம்பிச்சது. 2 பேரும் நல்லா பொங்கல் வச்சாங்க. அதுக்குள்ளே நான் பக்கத்தெல்லாம் போய் கடையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அப்பயும் பார்த்தா பொங்கல் ரெடி ஆகலை. ஏன்னா வந்து நெருப்பு வந்து சரியாக எரியல போகுது. அதனால டைம் ஆகிட்டே இருந்தது. எனக்கும் பக்கத்தில் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த பொங்கல் எப்போ ரெடி ஆகும், சக்கரை பொங்கல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ளே எனக்கு வேர்க்க ஆரம்பிச்சது, டயர்ட் ஆயிடுச்சு. போயிட்டு ஒரு கோலி சோடா குடிக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், வந்து திறந்து காட்டினாங்க, பொங்கல் ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் அப்படின்னாங்க. சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்னொரு ஐட்டம் செய்ய ஆரம்பித்தாங்க. அது என்ன ஐட்டம் பார்த்தா மாவு விளக்காம். அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு வந்து புதுசாக இப்போ தான் மாவு விளக்கு செய்கிறா. அவளும் அந்த மாவை பிசைறா வரவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க, நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிசைஞ்சாங்க. அவங்க பிசைஞ்சா கரெக்டாக ரவுண்டாக வந்துடுச்சு. இப்படி தான் பிசையணும்னு என் அக்கா பொண்ணு கற்றுக் கொடுத்தாங்க. இப்போ தானே கற்றுக் கொடுக்க முடியும். அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு விளக்கு மாரி செய்ய ஆரம்பித்தாங்க. அழகாக இருந்தது ரொம்ப பார்க்குறதுக்கு இந்த விளக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா என்ன பண்ணாங்க, எண்ணெய் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னாங்க. நான் எண்ணெய்னோடனே என்ன நினச்சிக்கிட்டேன், எண்ணெய் தான் வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது, நெய் பொருள் அது. ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து ஊற்றணும். ஆனால் அந்த ஒரு பாக்கெட் பத்தலை. எங்கள் அக்கா வந்து கொஞ்சம் நல்லா பெரிய விளக்காக செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இன்னொரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அதையும் ஊற்றினேன். அதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் திரி வந்து சரி பண்ணி எங்கள் அக்கா வந்து அதில் திரி வச்சாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விளக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், அந்த விளக்க வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று வாங்க வந்தோம். இதை பாருங்கள், அந்த பாத்திரம் தான். இந்த பாத்திரம் வந்து 180 ரூபா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் குறைச்சி பேசி 150 ரூபாய்க்கு வாங்கினோம். வெளியில் வந்தால் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் அதை பாருங்கள், வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சு இப்போ கிளம்பிட்டோம் கோயிலுக்கு உள்ளார போகிறதுக்காக. பூ, பழம், மாலை எல்லாம் வாங்கிட்டோம். அந்த விளக்கு பாருங்கள், சக்கரை பொங்கல் வச்சாச்சு, அதையே எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கோயிலுக்குள்ளே வரும்போது இந்த மாதிரி போர்டுலாம் வச்சுருந்தாங்க. குழந்தைக்கு வேண்டிக்கிறவங்க இலவசமாக தொட்டில் தரோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். உள்ளே வந்துட்டோம். அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டோம். அர்ச்சனை டிக்கெட் 10 ரூபா சொன்னாங்க. அர்ச்சனை டிக்கெட் எனக்கு ஒன்று, எங்கள் அக்கா ஃபேமிலிக்கு ஒன்று, 2 வாங்கிட்டோம் அர்ச்சனை டிக்கெட்டு. அர்ச்சனை டிக்கெட் வாங்கிட்டு எல்லோரும் உள்ளே போனோம். உள்ளே போனால் பார்த்தா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி வச்சுருந்தாங்க, எல்இடி டிவி. அந்த எல்இடி டிவியில் கோவிலுக்கு உள்ளார அந்த பிரகாரத்தில் என்ன நடக்குதுன்றதை அழகாக நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டே, வெளியில் உட்காந்துக்கிட்டே அழகாக நம்ம அந்த எல்இடி டிவியில் பார்க்கலாம். ஏன்னா உள்ளே வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். கூட்டமாக இருக்கும்போது பார்க்க முடியாது இல்லையா, வெளியில் உட்காந்து பார்க்குறதுக்காக அழகாக டிவி வச்சுருந்தாங்க. டிவியில் எல்லாம் கிளியராக தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எல்இடி டிவியில் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. வெளியில் வந்து போர்டு பார்த்தேன் இல்லையா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேண்டிக்கிறதுக்காக தொட்டில் தரேன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எங்கே உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அங்கே ஒரு சின்ன பெட்டியில் மஞ்சள் கலர் துணி ஒன்று வச்சுருந்தாங்க. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மஞ்சள் கலர் துணியில் கல் வச்சு உள்ளே ஒரு மரம் இருக்குது பிரகாரத்துக்கு உள்ளார, அந்த கோவிலில் கட்டுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்தேன். உள்ளே வந்து பார்த்தா உள்ளே அபிஷேகம் பண்ணுறதுக்காக உள்ளே 2, 3 ஃபேமிலி உட்காந்துருந்தாங்க. கல்யாணம் அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள். புதுமண ஜோடிகள்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் நான் கவனித்தேன். இங்கே இருக்க பக்தர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அவங்க கையாலேயே தீபாராதனை காட்டினாங்க. அதே போல் கோயிலுக்கு உள்ளாரையே பார்த்தீங்கன்னா தலை விருட்சகம் மரம் இருந்தது. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினாங்க. பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருந்த பக்தர்கள்லாம் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கோயிலுக்கு வந்து தொட்டில் கட்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டாங்களாம், குழந்தையெல்லாம் பிறந்துச்சான். இப்போ ஆரத்தி காட்ட போகிறாங்க, எல்லாரும் சாமி கும்பிடுங்க.
இந்த கோவிலுக்குள்ளாரையே முருகர் வந்து வள்ளி தேவானையோட அருள் பாலிக்கிறார். நல்லபடியாக சாமி கும்பிட்டு வெளியில் வந்தால் நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து காது குத்து வச்சுருந்தாங்க. எல்லோரும் காது குத்துறது, பொங்கல் வைக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.